ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எவ்வளவு பாவம் இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் சொல்லி ரிலாக்ஸ் ஆயிட்டு பண்ணதவே திரும்ப 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 பார்க்காதீங்க. குற்ற மனசாட்சிக்கு, குற்ற உணர்வுக்கு போகாதீங்க. தேவனிடத்துல வாங்க. உங்களை விட எத்தனையோ பாவங்கள் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள் இன்னைக்கு திருந்தி தேவனிடத்துல இருக்கிறாங்க. நீங்களும் அப்படி ஒரு சாட்சியாக இருப்பீங்க. நான் ஒரு வேஸ்ட் பூச்சிங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க தேவனுக்கு சாட்சியாக இருக்கு. நான் எப்ப சரியாகணும் அப்ப நான் தேவனிடத்துல போறேன், அப்ப நான் சர்ச்சுக்கு போய்க்கிறேன், அப்ப நான் கடவுளை தேடுறேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்க. அழுக்கா இருக்கிறவங்க தான் குளிக்கணும். அது போலதான் இவ்வளவு பாவத்திலையும் சாபத்திலையும் கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் தேவனை தேடி போகணும். ஏதாவது ஒரு காரணம் நியாயமா நடந்து கொள்ளணும். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம எவ்வளவு குற்றத்திலையும் பாவத்திலையும் இருந்தாலும் அவர் நம்மை சேர்த்து கொள்கிற தேவன். அதனாலதான் அந்த இளைய குமாரன் வரும்பொழுது அவன் எவ்வளவு பாவத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்தான். எவ்வளவு தி கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் டேவிட் தேவா. தேவனுடைய வார்த்தையை வாங்க நம்ம பார்க்கலாம். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது அவசியமாக இருக்கிறது. அதை பார்ப்பதும் கேட்க வேண்டியதும் அதை நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாங்க, இன்னைக்கு தேவன் நமக்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்ன, அந்த காரியம் என்ன என்பதை நம்ம தியானிக்கலாம். ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனப்பா. இயேசுவின் நாமத்தினால் பேசுகிற தியானிக்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கடவுள் நல்லவருங்க. எப்பொழுதும் சொல்றதா கடவுள் நல்லவர் அப்படிங்கறதுக்காக நல்லவர்னு சொல்றதில்ல. அவர் நல்லவராகவே இருக்கிறார். நல்லவராகவே இருக்கிறார். நல்லவர்னா எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எப்படிப்பட்டவனையும், எங்க கீழே விழுந்தவனையும், எவ்வளவு அழுக்கு உள்ளவனையும், எவ்வளவு ஒரு சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு கேவலம் தெரியுமா அப்படின்னு, எவ்வளவு கேவலமான இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா நிச்சயமா யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, தேவன் மண்ணிலிருந்து தான் மனுஷனை உருவாக்கினார். நீ ஒண்ணுத்துக்காக மண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்குறார். தேவ சாயலிலே உருவாக்குகிறார். தேவனை போல உருவாக்குகிறார். இப்ப தேவனை போல உருவாக்க கூட வெறும் மண்ணைத்தான் யூஸ் பண்றாரு பாருங்க. தேவன் தூசியில் இருக்கிறவனை தான் தூசி தட்டி உயர்த்துகிறார். குப்பையில் இருக்கிறவனை தான் அவர் கோபுரத்துல உட்கார வைக்கிறார். அதுதான் தேவனுடைய காரியம், தேவனுடைய செயல். அதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியதில்லை. சின்ன ஜெபம் பண்ணல, சின்னதா ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தேவனை விட்டு பின்வாங்கிடுவாங்க. நான் எப்பவுமே சொல்றதுதான், இந்த பேதுரும் யூதாஸும் பாருங்க, யூதாஸ் காரியர் ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க. யூதாஸ் தன்னுடைய மரணத்தை அவன் தேடி போயிடறான். ஆனா பேதுரு அழுதா கூட உயிரோடு இருக்கிறான். உயிரோடு இருந்து தேவனை பத்தின சிந்தனை கொஞ்சம் அவன்கிட்ட இருக்கு. சொல்ல போனா பேதுருவை விட யூதாஸ் தான் மனம் திரும்பினவன். ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவன். ரொம்ப இப்படி நம்ம இயேசுவே காட்டி கொடுத்துட்டோமே, இவருக்கு இவ்வளவு கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி தன் ஜீவனவே கொடுத்துட்டானா எவ்வளவு மனதாரம் பாதிக்கப்பட்டிருப்பான். இவன் 3 தடவை மறுதளித்தான். அதற்கு பேதுரு மறுதளிச்சான். அதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு அழுதான். ஆனா தேவனே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்ணீர் விட்டு அழுது அவன் இருந்தான். அதைத்தான் நான் சொல்ல வரோம். நம்ம ஒரு சில காரியங்கள் பண்ணிட்டோம், சில தவறு பண்ணிட்டோம், அப்படியே ஓடிடக்கூடாது. நின்னம்னாதான் தேவன் சரி வா, அவருக்கு தெரியாததான், அவருக்கு தெரியாத தப்பா, என்ன பாவம் பண்ணுவோம், என்ன தவறு பண்ணுவோம்னு படைத்த தேவனுக்கு தெரியாதா? எவ்வளவு தவறுகள் நமக்குள்ள இருக்கும், நம்ம எவ்வளவு அப்படி எப்படின்னு தெரியாதா? தெரியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே பண்ணிடுறதா? அப்படி இல்லை. தெரியும், உங்களை பற்றி தேவனுக்கு தெரியும், என்னை பற்றி தேவனுக்கு தெரியும். எதை செய்தாலும் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும், தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனை தொடர வேண்டும். அதனாலதான் இரவும் பகலும் தியானிங்கப்பா பைபிளை, வேதாகமத்தை கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு கடவுள் சொல்றாரு. என்னதான் அப்படி பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, இன்னைக்கு யோசுவா 2ல பாருங்க, 2வது அதிகாரத்துல யோசுவா அனுப்பி விடுறான். இது மாதிரி வேவு பார்க்கும்படி அனுப்பி விடுறான். அங்க போய் பார்த்தா ஒரு வேசியின் வீடு, விபச்சாரம் செய்யக்கூடிய வீடு.
அந்த விபச்சாரம் செய்யக்கூடியவன் என்ன பண்றான்? தேவனை பற்றி அறிந்திருக்கிறார், தேவ பிள்ளைகளை பற்றி அறிந்திருக்கிறார். அவள் அறிந்திருந்தபடியினால் தேவ பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கிறார். கடவுள் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த வேசியின் வம்சத்துல ராகாப் என்னும் ஒரு வேசி இருக்கிறா. என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் போய் தேசத்தை சுற்றியும் எரிகோவை பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ஒரு வேசி, ஒரு விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணு அந்த பெண்ணின் வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணு மட்டும் அவங்க கூட்டத்துல இருந்து காப்பாற்றப்படப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்து கொள்கிறாள். அதற்கு பின்பாக ராகாப்பு, இயேசு பிறந்தது இந்த ராகாப்பின் வழியாக இயேசு பிறக்கிறார். ஒவ்வொரு சந்ததியா வருது, அதுல ராகாப் வழியாகவும் இயேசு வருகிறார். பாருங்க, அந்த இயேசு பிறந்த வரலாற்றுல ராகாப்பின் பேர் இடம் பெற்றுள்ளது. அப்ப இங்க எவ்வளவு கீழே இருக்கிறாங்க, எவ்வளவு தவறு பண்ணிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லைங்க. அந்த அத்தனை 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 குழியில கிடந்தாலும், அவ்வளவு பெரிய குழியில கிடந்தாலும், எவ்வளவு பெரிய தவறு இருந்தாலும் உயிர் தெளிந்த இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி அந்த பக்கமா போகணும். இவ என்ன பண்ணுனா, இவ தேடி போகல, தேடி வந்த வாய்ப்பை பயன்படுத்துறார். அந்த மனிதர்கள் தேடி வராங்கல்ல, எரிகோ கோட்டையை தகர்ப்பதற்கு என்ன பண்ணலான்னு வேவு பார்க்கறதுக்காக வராங்கல்ல, வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல என்ன முடியுமோ அந்த நன்மையை பண்றான். பின்பாக அவளுடைய குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. பின்பாக அந்த சந்ததியிலேயே அவ இதெல்லாம் எதிர்பார்த்திருப்பாளா? ராகாப் இதை எதிர்பார்த்திருப்பாளா? இப்படி என்னுடைய சந்ததி வழியாக இயேசு பிறப்பார் என்று சொல்லி அவள் எதிர்பார்த்திருப்பாளா? எதிர்பார்த்திருக்க மாட்டான். இவ்வளவு தூரம் காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாளா? எதிர்பார்த்திருக்க மாட்டான். எதிர்பார்க்காததை கூட நம் தேவனால் செய்ய முடியும். அதனால நீங்க எவ்வளவு தூரமா இருக்கிறீங்க, எவ்வளவு கவலையா இருக்கிறீங்க, கஷ்டத்துல இருக்கிறீங்க, விழுந்து கிடக்குறீங்க, குப்பையில கிடக்குறீங்க, பாவத்துல கிடக்குறீங்க, நான் இவ்வளவு மோசமான என்னுடைய இருதயம் அப்படி நினைக்காதீங்க. நிறைய பேரு தேவன் நல்லவர் என்று அறிந்திருந்தோம் நான் மோசமானவன் தாங்க, நான் எப்படிங்க வர்றது கேட்கிறாங்க. நான் எப்ப சரியாகணும் அப்ப தேவனிடத்துல போறேங்கிறாங்க. எவ்வளவு ஒரு ஞானமே இல்லையா கொஞ்சம் கூட? நான் எப்ப சரியாகணும் அப்ப நான் தேவனிடத்துல போறேன், அப்ப நான் சர்ச்சுக்கு போய்க்கிறேன், அப்ப நான் கடவுளை தேடுறேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்க. அழுக்கா இருக்கிறவங்க தான் குளிக்கணும். அது போலதான் இவ்வளவு பாவத்திலையும் சாபத்திலையும் கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் தேவனை தேடி போகணும். ஏதாவது ஒரு காரணம் நியாயமா நடந்து கொள்ளணும். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம எவ்வளவு குற்றத்திலையும் பாவத்திலையும் இருந்தாலும் அவர் நம்மளை சேர்த்து கொள்கிற தேவன். அதனாலதான் அந்த இளைய குமாரன் வரும்பொழுது அவன் எவ்வளவு பாவத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்தான், எவ்வளவு அநியாயம் பண்ணி இருந்தாலும் அவன் வரும் வழியிலேயே இவரு அப்பா போய் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார். அது போலதான் நம்ம எவ்வளவு தவறுல இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி, அப்பாவிடத்தில் நம்ம கையை கொடுக்கணும். அவர் கையை நீட்டிக்கிட்டே இருக்காரே, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே. இல்ல அவர் ஏதாவது செய்ய மாட்டாரா? அவர் ஏதாவது கடவுள் எனக்காக ஏதாவது செய்ய மாட்டாரா? நான் இப்படி இருக்கிறேன், அவர் வந்து கூட்டிட்டு போக மாட்டாராங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாரு. அவர் உங்க வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறார். நீங்கள் விரும்பினால்தான் உங்களோட போஜனம் செய்ய முடியும். அவர் வராரு, நின்றுட்டு இருக்கிறார். நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் அந்த அழுக்கான பையன், எல்லா பாவங்கள் பண்ணின பையன் இளையகுமாரன், அவனை தேடி அப்பா போயிருக்கலாம்ல? இல்ல, ரெஸ்பெக்ட். ஆனாலும் அவன் வருவதை பார்த்தவுடன் அப்பா ஓடி போகிறார். அது போலதான் தேவன். நீங்க வர்றதா நினைச்சா போதும், அப்பாவை தேட கொஞ்சம் யோசிச்சா போதும், கடவுள் பக்கத்துல நான் போகணும்னு ஆசைப்பட்டா போதும், அதுக்கு கொஞ்சம் நீங்க ஸ்டெப் எடுத்தா போதும், மீதியான காரியங்களை அவர் பொறுப்பெடுப்பார். பாருங்க, ஒரு வேசியின் சந்ததியில் இயேசு பிறக்கிறார். இதை விட என்ன சுவிசேஷம் வேணும்? ரூத் தன்னுடைய கணவனை இழந்த ஒரு பெண், நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க இந்த ஆம்பளை துணை போயிருச்சுன்னா வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கணவன் இழந்த ரூத் இன்னொரு திருமணம் செய்கிறா, அதற்கும் தேவனே உதவி செய்கிறார். அது ஒரு நல்ல கணவன். அந்த வழியில இயேசு வராருங்க. ஹல்லேலூயா. அதான் சந்ததி, இயேசு பிறந்த சந்ததி பாருங்களேன்.
எல்லாம் ஆகாததும், உடஞ்சதும், தோற்று போனதும், ஆடு மேய்ச்சிட்டு இருந்ததும் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஆனா தேவன் கையில வந்தா எல்லாமே பெஸ்ட். அதுதான் நம் தேவன். இயேசு எங்கிருந்து பிறக்கிறார் பாருங்க, எந்த சந்ததியில பிறக்கிறார் பாருங்க. பார்க்கறது இல்ல மக்கள். நான் எப்ப சரியாகணும், எப்ப நான் கரெக்ட் ஆகணும், எப்ப நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும், எப்ப நான் சரியா நம்ம சுயம். நீங்க அவ்வளவு சரியாயிட முடியுமா? நீங்க முயற்சி பண்ணி நீங்க வாழ்க்கையில முன்னேறிட முடியுமா? முயற்சி பண்ணி உங்க பாவத்திலிருந்து வெளியே வந்துட முடியுமா? முயற்சி பண்ணி உங்க இருதயத்தை மாத்திர முடியுமா? பாருங்க, எனக்கு அந்த பெண்ணை பார்த்தா அப்படி தோணுதுங்க, இந்த ஆணை பார்த்தா இப்படி தோணுதுங்க. ஏங்க அதெல்லாம் தோணணுங்க. தோணலைன்னா நல்ல டாக்டரை போய் பார்க்கணும். அதெல்லாம் தோணும். ஆனா அது எப்ப போய் எந்தெந்த சமயத்துல பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது. நீங்க உங்க ஒரு ரோடு இருக்குங்கிறதுக்காக எப்படி வேணாலும் போயிட முடியாது. நம்ம வாகனத்தை எந்த பக்கம் எப்படி ஓட்டணுமோ, எவ்வளவு வேகத்துல ஓட்டணுமோ, எந்த இடத்துல ஸ்லோவா போகணும், எந்த இடத்துல வேகமா போகணும், இதெல்லாமே பயன்படுத்தணும்ல. அது போலதான் உங்க இருதயத்தை தேவன் கையில கொடுக்கும் பொழுது, நீங்க தேவன் பக்கமாக வரும் பொழுது அவர் பொறுப்பெடுத்து உங்களை வழிநடத்துவார். இல்லைன்னா தாறுமாறாதான் போகும். அது ஆபத்துலையும் விபத்துலையும் தான் கொண்டு போய் முடியும். நான் எப்படியாவது சரியாயிக்கிறேன் உங்கள் சுய முயற்சியை அதை கைவிடுங்க. முதல்ல ரிலாக்ஸ். எவ்வளவு பாவம் இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் சொல்லி ரிலாக்ஸ் ஆயிட்டு பண்ணதவே திரும்ப பார்க்காதீங்க. குற்ற மனசாட்சிக்கு, குற்ற உணர்வுக்கு போகாதீங்க. தேவனிடத்துல வாங்க. உங்களை விட எத்தனையோ பாவங்கள் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள் இன்னைக்கு திருந்தி தேவனிடத்துல இருக்கிறாங்க. நீங்களும் அப்படி ஒரு சாட்சியாக இருப்பீங்க. நான் ஒரு வேஸ்ட் பூச்சிங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க தேவனுக்கு சாட்சியாக இருப்பீங்க. ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, உங்க பக்கத்துல இருக்குது, சீக்கிரமா இருக்குது. நீங்க கொஞ்சம் கையை நீட்டினா, நீங்க கொஞ்சம் மனசை திறந்தா, மீதியானது தேவன் பார்த்துக் கொள்வார். எத்தனை நாளைக்கு இந்த அழுக்கில் வாழ்வது? தேவன் மேன்மையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் தேவனின் பேச்சை கேட்டு நடக்கும் பொழுது வெள்ளியும் பொண்ணுமான சீமானாயிருந்தான். ரூத் பாருங்க, ரூத் என்ன பண்ணனா, தேவனுடைய வார்த்தைக்கு தேவனை வணங்கி தேவனிடத்தில் வரும் பொழுது அவள் வாழ்க்கை ஒரு ஒரு செழிப்பான, வளமான, ஒரு வல்லமை உள்ள, ஒரு சரியான வாழ்க்கை இருந்ததுங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாமா? அடி வாங்கிக்கிட்டே இருக்கணுமா? பல பேருக்கு நம்ம ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். வாழ கஷ்டப்படுபவர்கள் அவர்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு புரோஜனமாக இருக்க வேண்டும். ஏன் நமக்கே புரோஜனமாக இருக்க வேண்டும், நம் குடும்பங்களுக்கு புரோஜனமாக இருக்க வேண்டும். நம்ம கொஞ்சம் கையை நீட்டினா போதும், நம்ம கையை பிடித்து தேவன் அழைத்து சொல்வார் இந்த வாழ்க்கையின் பயணத்துல. ஆமென். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. உங்க கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தொடர்ந்து நம்ம போடுற தேவனுடைய வார்த்தை உங்களை வந்து சேரும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.